தேவன் சாத்தானை படைத்தாரா என்ற கேள்வி பலருடைய மனதில் எழுகிறது. வேதாகமம் இதற்கு தெளிவாக பதில் அளிக்கிறது. ஆம், தேவன் அவனை படைத்தார், ஆனால் சாத்தானாக அல்ல. அவன் முதலில் பரிசுத்தமும் தூய்மையும் மகிமையும் கொண்ட உயர்ந்த தேவதூதனாக, மூடுகிற கெருபீன் என்று அழைக்கப்பட்டவன். அவன் பெயர் லூசிபர், அதாவது ஒளியின் நட்சத்திரம். ஆனால் அவன் இருதயத்தில் பெருமை எழுந்தபோது, நான் பரலோகத்திற்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் உள்ளத்தில் சொன்னதினால் அவன் தன்னிச்சையாக தேவனுக்கு விரோதியாக மாறி சாத்தானாக எதிரி குற்றஞ்சாட்டுபவன் ஆனான். பின்னர் தேவன் மனிதனை படைத்தபோது மனிதனுக்கு பெருகவும் பூமியை ஆளவும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பார்த்து, மனிதனை தேவனிடமிருந்து பிரித்தால் பூமியில் தனக்கான ஆதிக்கம் கிடைக்கும் என்று எண்ணி ஏதேன் தோட்டத்தில் அவனை ஏமாற்றினான். இதையெல்லாம் தேவன் அறியாமல் இல்லை. சாத்தானின் வீழ்ச்சியையும் மனிதனின் வீழ்ச்சியையும் அவர் முன்கூட்டியே கண்டிருந்தார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்திற்கு முன்பே கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். தேவன் தீமையை அனுமதித்தார், ஆனால் அது அவருடைய திட்டத்தை தகர்க்கவில்லை. மாறாக அவருடைய நீதியும் கிருபையும் மகிமையும் வெளிப்படும்படி அது பயன்படுத்தப்பட்டது. தீமை என்றென்றும் ஆட்சி செய்யாது. ஒரு நாள் சாத்தான் கட்டப்படுவான், நீதியும் சத்தியமும் நிலைநாட்டப்படும். சாத்தான் தேவனுக்கு சமமானவன் அல்ல. அவன் ஒரு படைப்பு மட்டுமே. அவனுடைய தோல்வி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இறுதி ஜெயம் இயேசு கிறிஸ்துவுக்கே. மேலும் இது போன்ற சத்திய வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஆமென்.